நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ் ஆக்சுவலாக. ஸோ ஐபி அட்ரஸ்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இட் இஸ் ஏ இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ நம்ம ஐபி அட்ரஸில் எதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்பி ப்ரொவைடர் தான் நம்ம ஐபி அட்ரஸ். ஐஎஸ்பிலாம் வந்து நமக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து தருவாங்க. ஸோ ஐஎஸ்பின்றது பார்த்திங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக, ஓகேவா. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 4 டிஜிட் நம்பரில் இருக்கும், ஓகேவா. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 4 டிஜிட் நம்பரில் இருக்கும், டெசிமல் நம்பரில் இருக்கும் அதுவும், ஓகேவா. நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து ஒரு 4 டிஜிட் நம்பரில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 32 பிட் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஈச் பிட் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட் இருக்கும், ஓகேவா. இது வந்து டிஜிட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை 4 ஆக்டேட்னு சொல்லுவாங்க. ஒன்று ஒரு ஆக்டேட் ஆக்சுவலாக, ஓகேவா. டிஜிட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஆக்டேட்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஈச் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட் இருக்கும். ஒரு இதுலேயும் 8 பிட் இருக்கும் இதில், ஓகேவா. ஸோ இது வந்து யூனிக்காக இருக்கும், ஒரு டிவைஸ்க்கும் யூனிக்காக இருக்கும், ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஐஎஸ்பி தர ஐபி அட்ரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சர்வீஸ் ப்ரொவைடர் தர ஐபி அட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்டெல், ஜியோ இவங்க வந்து நமக்கு தர ஐபி அட்ரஸ் வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ அதில் வந்து இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸை ரவுட்டரில் கான்ஃபிக் பண்ணும்போது ப்ரைவேட்டாக சேஞ்ச் ஆகும், ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். ஸோ செகண்ட் டைப் அது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் ஐபி அட்ரஸ். அது வந்து நீங்கள் கேஷ் கட்டி ஓவராலாக உங்களோட கம்பெனியோட டாக்குமெண்ட் கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகுது. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் ஹோஸ்டிங் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஒரு ஆப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி அது இன்டர்நெட்டில் வெப் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இது, ஓகேவா, அந்த ஐபி அட்ரஸ். ஸோ டைனமிக் ஐபி அட்ரஸ், அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒயர்லெஸ்லாம் கனெக்ட் பண்ணுறீங்களா, ஈவன் மொபைல் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ஐபி அட்ரஸ். அது என்ன எக்ஸாம்பிள்னால், அது உங்களுக்கு நிமிஷம் சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு அண்ணா நகரில் இருக்கும்போது நீங்கள் செல் டவர் யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அகைன் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் திரும்ப டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பண்ணுறீங்கன்னா சேஞ்ச் ஆகும் ஐபி அட்ரஸ். ஸோ அதுதான் வந்து டைனமிக் ஐபி அட்ரஸ். ஸோ 4 டைப்ஸ் ஆக்சுவலாக, ஓகேவா. ஸோ அதிலே கிளாஸஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த கிளாஸஸ். ஸோ 5 கிளாஸஸ் சொல்லுவோம், ஓகேவா. ஸோ கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ அது என்னென்ன கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ அதில் கிளாஸஸில் ரேஞ்ச் வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணுறோம், ஓகேவா. இதில் 0 to 127 வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ சொல்லுவோம், ஓகே. ஸோ 128 to 191 அது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பி. கிளாஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு ஐபி அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, 0 to 127 அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டை வச்சு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் எந்த கிளாஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க் ஐடி. ஸோ அந்த நெட்வொர்க் ஐடி வந்து சேஞ்சே ஆகாது உங்களுக்கு, ஓகேவா. 0 to 127க்குள்ளே என்னென்ன நம்பர் ஃபஸ்ட்டு டிஜிட் வருதோ கிளாஸ் ஏ, ஓகேவா. ஸோ 128க்கு அப்புறம் 128லேருந்து 191. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிட்டு வந்துமே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஐடி, ஓகேவா. ஸோ அகைன் மீதி இருக்கிற 2 பிட்டு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் ஐடி. ஸோ இந்த 255 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஏல ஹோஸ்ட்ன்றதுக்கு நம்ம கிளைண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா. ஸோ எத்தனை கிளைண்ட்ஸ் இதில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 crores சம்திங் சொல்லிட்டு கிளாஸ் ஏல கனெக்ட் பண்ணலாம். ஸோ அகைன் கிளாஸ் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 65 crores சம்திங் 65,000 சம்திங் இதில் வந்து கனெக்ட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ கிளாஸ் சியில் வந்து பார்த்தீங்கன்னா 255 ஹோஸ்ட் மட்டும் தான் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். மீதி இருக்குது ஃபஸ்ட்டு 3 பிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஐடி வந்துடும் இதில், ஓகேவா. ஸோ கிளாஸ் டி அண்ட் இ வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஓகேவா. டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிவி சேனல்ஸ் யூஸ் பண்ணுறது, ப்ராட்காஸ்டிங், மல்டிகாஸ்டிங் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. இ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ரிசர்ச் பர்பஸ்க்கு ஐஎஸ்ஆர்ஓ அவங்களாம் யூஸ் பண்ணுற ஒரு அட்ரஸ் இது, ஓகே. ஸோ இதுலேயே வந்து இந்த ஐபி அட்ரஸ் எப்படி வந்து பைனரியிலேருந்து டெசிமலாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம், சரியா.